செய்தி வாசிப்பு, தமிழ் வாசிப்பு என் சுவாசிப்பு. அதனால அதில் எனக்கு சோர்வு வந்ததில்லை. அதை தாண்டி டீச்சிங் இஸ் மை பேஷன். ஸோ மாணவர்களிடையே உரையாற்றுவது, மாணவர்களிடையே பாடத்தை சொல்வது, பாடத்தை தாண்டி அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது, இதுதான் ஒரு ஆசிரியர். 10th மார்க்கு 12th மார்க்கு பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் உன்னோட திறமையை எப்படி நீ வளர்த்துக்கிற அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த திறமையை வளர்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போ எந்த காலேஜில் சீட் கிடைச்சாலும், எந்த ஸ்கூலில் என்ன குரூப் கிடைச்சாலும், அந்த கிடைச்சதை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். இஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பு எல்லாமே கண்டிப்பாக உங்களோட இலக்கில் கொண்டு போய் நிச்சயமாக. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி, அடுத்தவங்களோட பழகும் போது அந்த பழகும் தன்மையை எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறீங்க. அது கூட சேர்ந்து இப்போ வந்து டெக்னாலஜி வந்ததுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கும், சைபர் செக்யூரிட்டி சிஸ்டமோட உங்களோட நாலேஜ், ஒரு ரைட்டப், ஒரு பேங்க்ல போனால் அங்கே இருக்க செலான் ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்றாங்க, ஒரு அப்ளிகேஷன் போட தெரியல, அதுக்கெல்லாம் ஆப் வந்துருச்சு அப்படின்றாங்க. மெமரி பவர், அதை நிறைய இது பண்ணிக்கிறோம். உங்களோட டைம் பிளானிங், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ், உங்களோட ஆட்டிடியூடு, இதெல்லாம் கண்டிப்பாக வளர்க்கணும். ஸோ ப்ரெஷரோட படிக்காதீங்க, ப்ளஷரோட படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் செய்தித்துறையிலே இருந்ததுனால சொல்கிறேன். 10ஆம் வகுப்போ இல்லை 12ஆம் வகுப்போ அந்த எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸே அதே தான் இருக்கும். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் 5,92,350 மாணவர்கள் எழுதுகிறார்கள். காலை 10 மணிக்கு அவர்களுடைய தேர்வு துவங்குகிறதுன்னு அந்த நியூஸாக இருக்கட்டும், இல்லை தேர்வு முடிவுகள் வரும்போது படிக்க முடியாது. எனக்கே ரொம்ப அன்னைக்கு பல்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அடுத்த நாள் இன்று காலை 10 மணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாம் சொல்லுவோம் பாருங்க. இந்த எக்ஸைட்மெண்ட் அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அதனால நீங்கள் எவ்வளோதான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த விளையாட்டோடு சேர்ந்து இதையும் படிச்சிருங்க. நீங்கள் டிகிரி வந்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தால் கூட அது உங்கள் காலேஜில் தான் பெருசாக பேசப்படும், இந்த மாநிலம் முழுவதும் பெருசாக பேசப்படாது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஜாம்பவன் தான் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு மீடியா எக்ஸ்பர்ட், அதுவும் இல்லாம பிஜிடி டீச்சர், அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 28 வருடங்களா நியூஸ் ரீடர் மற்றும் ஆங்கராவும் பயணிச்சுட்டு வராங்க, மிஸ்ஸஸ் தமிழரசி சிவகுமார் அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். எப்படி மேம் ஒரு உமனா 28 வருடங்கள் நியூஸ் ரீடர், அதுவே டயர்ட் ஆயிடும், பிளஸ் ஆங்கர், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சரி, டயர்ட் ஆகும் அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுத்துக்கிறேன். சோர்வு என்பதே ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. சாதிக்கணுன்ற எண்ணம் நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது அந்த சோர்வுன்ற எண்ணத்தை தூக்கி போட்டாதான் நம்ம சாதிக்க முடியும். செய்தி வாசிப்பு, தமிழ் வாசிப்பு என் சுவாசிப்பு. அதனால அதுல எனக்கு சோர்வு வந்ததில்லை. அதை தாண்டி டீச்சிங் இஸ் மை பேஷன். ஸோ மாணவர்களிடையே உரையாற்றுவது, மாணவர்களிடையே பாடத்தை சொல்வது, பாடத்தை தாண்டி அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது, இதுதான் ஒரு ஆசிரியை. ஸோ இந்த இரண்டுமே எனக்கு பிடிச்சதுனால இரண்டையும் கடவுளோட ஆசீர்வாதத்துல, என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டோட, உங்க எல்லாரோட வெல் விஷிங்கோட நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு சோர்வே கிடையாது. இப்ப இங்க இருந்து ஒரு வீட்டுக்கு போகணும், இல்ல சொந்த ஊருக்கு எதனா போகணும், டைம் இல்ல நான் ஒரு நாள் வரேன், இல்ல டைம் இல்ல நான் அப்ப வரேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க டீச்சராவும் இருந்து டிபேட்டும் பண்றீங்க, ஆங்கரிங் பண்றீங்க, வாசிக்கவும் செய்யறீங்க. இதை எப்படி நீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? எல்லாமே பிடிச்சதுனாலதான்மா. ஏன்னா ஆசிரியையா தொடங்கினேன். எனக்கு அந்த ஆசிரியர் தொழிலிருந்து விலகி வந்து மீடியாவை ஃபுல்லா எடுத்துக்கலாம், இல்லை மீடியாவை விட்டுட்டு ஆசிரியையா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனா எனக்கு எதையுமே விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதான் நான் சொல்ற மாதிரி டீச்சிங் இஸ் மை பேஷன், நியூஸ் ரீடிங் இஸ் மை ஆம்பிஷன். ஸோ காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ், நான் இத்தனை வருடமா இதை பண்ணிட்டு இருக்கேன். டைம் பிளானிங் தான். என்னோட ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அம்மா அப்பா எப்படி சப்போர்ட்டு, என்னோட ஹஸ்பண்டும் 2 குழந்தைங்களும் பெரிய சப்போர்ட்டு. இப்போ என்னோட மருமகளும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ அதனால எப்படி பண்ணணும், நான் இன்னைக்கு நியூஸ் ரீடிங் இருக்குன்னா அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் நான் செய்தி வாசிப்பாளர், ஆசிரியை அப்படின்றதுனால நான் வீட்டில் எந்த இடத்துலையுமே குறை வைக்க மாட்டேன். ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு மாமியாரா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னோட ரோலை முதல்ல நம்ம தெளிவா செஞ்சாதான் நம்ம வந்து ஒரு பெண்ணாக முதல்ல வெளியே வர முடியும். வெளியே இதெல்லாம் ரோல் பிளே பண்ணி வெளியே வந்து நான் ஒரு ஆசிரியையாக இருக்கணும். என்னுடைய மாணவர்கள் கிட்ட நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு செலிபிரிட்டி, நான் நியூஸ் ரீடர், நான் லெசன் நடத்த முடியும், அப்படி இல்லை. அவர்களுக்கு நான் ஒரு ஆசிரியையாக பாடத்தை தாண்டி பல விஷயங்களை அவர்களை போதிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கேன். அதுவும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிற அந்த ஜெனரேஷன், இந்த சொசைட்டி பலவித இடர்பாடுகளை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு ஏன் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவங்கள திட்டுறது வந்து ரொம்ப தப்பு. இப்ப நான் படிக்கிற காலத்துல எனக்கு கான்சென்ட்ரேஷன் டைவர்ட்டே ஆகல அப்படின்னா என்ன இருந்தது? ஊருக்கு ஒரு டிவி இருந்தது. அப்போ நான் வீட்டுல உட்கார்ந்துருக்க நேரம் படிப்பு தவிர எனக்கு வேற எதுவும் வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த போனுக்குள்ள போட்டு அந்த போனையும் அவன் கையில கொடுத்துட்டு, இப்ப எங்க ஸ்கூல்ல கூட பாப்பேன் நான், எல்கேஜி குழந்தைங்க எல்லாம் வந்து
சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஊட்டிட்டு இருப்பாங்க, கையில போன் இருக்கும். அப்ப எங்க பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் எல்லாம் வாங்குங்க, குழந்தைங்க கிட்ட போன் கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் எல்கேஜிக்கு மட்டும் இல்ல, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்க பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க, போன் யூசேஜ் கம்மி பண்ணுங்க, போன் கொடுக்காதீங்கன்னு. இவ்வளவு டைவர்ஷனோட அந்த குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இப்போதைய குழந்தைங்களை நான் பாராட்டதான் செய்வேன். அதாவது சுத்தி நல்லது இருக்கும்போது நல்லவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சுத்தி கெடுதல் இருக்கும்போது நல்லவனா அந்த குழந்தை இருக்கான். அதையும் தாண்டி அவனோட இலக்க நிர்ணயிக்கிறான், நான் சொல்றதை கேட்டுக்கிறான், மீடியால சொல்றதை கேட்டுக்கலாம். ஒரு அட்வைஸ் அவனுக்கு வந்து 100 பக்கம் கிடைக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க உழைச்சு கவனம் செலுத்தி பாடத்துல முழு மனசை போட்டு சாதிச்சு மதிப்பெண் எடுத்து அந்த பள்ளிக்கு, அந்த பெற்றோர்களுக்கு, அந்த ஆசிரியர்களுக்கு, சமூகத்திற்கு பெருமை தேடி தரானா இந்த கால குழந்தைங்களை நான் எப்பவுமே பாராட்டுவேன். இப்ப 12th ரிசல்ட்ல வந்துட்டு நிறைய பேர் பாஸ் ஆகியிருப்பாங்க, நிறைய பேர் ஃபெயிலும் ஆகியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, முதல்ல வாழ்த்துக்கள். அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய முதல்வருக்கு எங்களுடைய நன்றிகளை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க குழந்தைகளுக்கு வந்து பாராட்டுக்களையும் என்னுடைய சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சென்டம் அப்படின்றது நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட். ஆனா சில குழந்தைங்க சில விஷயங்களனால அவங்களோட அந்த மெமரி பவராலேயோ இல்ல குடும்ப சூழ்நிலையாலேயோ இல்ல அந்த நேரம் கவனிக்காததுனாலயோ இல்ல ஏதாவது தவறான பழக்க வழக்கத்தினாலயோ படிப்பு மேல ஆர்வம் இல்லாதனால இந்த மாதிரி நிறைய காரணங்களை மாணவர்கள் சொல்லலாம். அதனால அவங்க தேர்ச்சி அடையாமல் தவறி இருக்கலாம். ஆனால் இது ஒரு தேர்வு தான், வேற ஒண்ணு இது லைஃப் கிடையாது. அடுத்து உங்களுக்கு அரசாங்கமே பாத்தீங்கன்னா அடுத்து இப்போ ஒரு உடனடி ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 2 எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த வருஷமே காலேஜ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ஃபெயில் தான் ஆகிறேன், என்ன பண்றதுன்னா இந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆகிற தவிர உன் வாழ்க்கையில நீ ஃபெயில் ஆகல. உனக்கு அதையும் தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ டிப்ளமா எடுக்கலாம், டிப்ளமா எடுத்து படிக்கலாம். உன்னோட ஆர்வம் எதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆசிரியர்கள் கிட்டயோ உனக்கு தெரிந்த பெரியவர்கள் கிட்டயோ சான்றோர்கள் கேட்டு உன்னோட லைஃப்பை டிராவல் பண்ணலாம். படிப்பறிவே இல்லாம வேற அறிவை வளர்த்துட்டு பிராக்டிக்கல் நாலேஜோட நீ வந்து அதுல முன்னேறி வாழ்க்கையில சாதிக்கலாம். இல்ல பேரண்ட்ஸ் ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பிசினஸ்ல போயிட்டு நீ இவ்வளவு நாள் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்ட அந்த திறமையெல்லாம் அதுல காமிச்சு நீ ஒரு பெரிய ஆண்டர்பிரனராகவும் நீ உருவாக்கலாம். அதனால இந்த தேர்வு தோல்வி வாழ்க்கையோட தோல்வி இல்ல, அந்த பரீட்சையோட தோல்வி, அவ்வளவுதான். இப்ப 12th முடிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் மேம்? சூப்பர் கொஸ்டின்மா. ஏன்னா காலம் காலமாக ஆசிரியர்களிடம், கல்வியாளர்களிடம், மாணவர்களிடம் இந்த சமூகம் கேட்கின்ற ஒரு கேள்வி. இப்போ 10th முடிச்சவங்க 11th 12th 3 years டிகிரி, 4 years டிகிரி ஆர் 5 years டிகிரி. இப்போ 8 வருடம் கழித்து நான் என்ன வேலைக்கு போறேன்? ஏன் வேலைக்கு அப்படின்னா இவங்க படிக்கிற இந்த டிகிரி 4 ஆண்டு படிப்பு அப்படின்றது 40 ஆண்டு வருமானத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? நம்ம பேஷனுக்காக படிக்கிறோம் அப்படின்னாலும், பேஷனுக்காக ப்ரொஃபஷனை எடுத்துக்கிறோம்னாலும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நமக்கு உயருதா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதனால அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, இன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல சொல்லு. அதுக்கப்புறமா உங்க டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. அதுக்கப்புறமா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணு. சிலருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கலாம், சிலருக்கு தேர்ட் குரூப் படிக்கலாம். மார்க் டிசைட் பண்றதுல உன்னோட ஆர்வம் தான் டிசைட் பண்ணுது, உன்னோட இலக்கு தான் டிசைட் பண்றது. ஸோ நான் இப்போ 11th 12th இந்த குரூப் எடுத்தா காலேஜ்ல என்ன படிக்கணும், காலேஜ்ல அது படிச்சா நான் என்ன வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு போனா என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி, என்னோட சமூகத்துல என்னோட அந்தஸ்து எப்படி உயரும், இதை தான் உன்னோட இலக்கா வச்சு செயல்படணும். ஸோ பாஸ்போர்ட், இந்த 10th மார்க் 12th மார்க் பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் உன்னோட திறமையை எப்படி நீ வளர்த்துக்கிற அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த திறமையை வளர்த்துக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இப்போ எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சாலும், எந்த ஸ்கூல்ல என்ன குரூப் கிடைச்சாலும் அந்த கிடைச்சதை இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்காது. இஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பு எல்லாமே கண்டிப்பா உங்களோட இலக்குல கொண்டு போய் நிச்சயமா நிறுத்தும். இப்ப எந்த மாதிரி மேம் காலேஜ் சூஸ் பண்ணலாம்? இல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துக்கலாம், இல்ல பிரைவேட் காலேஜ் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும்? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணணுமா, இல்ல என்ன மாதிரி? கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர்கள் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அங்க என்னென்ன படிப்புகள் இருக்குது, அந்த படிப்புகளை சொல்லி தர்ற அந்த ஆசிரியர்களோட அனுபவம் அங்கு என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி படித்த மாணவர்களோட மனநிலை என்ன, அவங்க எல்லாம் என்ன மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறாங்க, இது எல்லாம் முக்கியமா பார்க்கணும். ஓகே, ஆனா இதை தாண்டி மாணவர்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கல்வி கட்டணம் எப்படி இருக்கிறது அந்த கல்லூரியில. பெரிய பிராண்டான காலேஜ், அங்க எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால நான் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற வருத்தத்தெல்லாம் விட்டுருங்க. கல்லூரிகள் அத்தனையுமே ஒரு பல்கலைக்கழகத்தோட இணைக்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் நிச்சயம் நீ படிப்பாய்.
உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கண்டிப்பாக உனக்காக சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த படிப்பை நீ படிச்சினா, ஏன்னா நம்ம இப்ப பாக்குறோம் அரசு பள்ளிகள்ல வந்து மாணவர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க, எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் அரசு கல்லூரிகளிலும் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு தேவையான படிப்பு கொடுக்குறாங்க, உனக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்குறாங்க, உனக்கு தேவையான அறிவுரைகள் கொடுக்குறாங்க, உனக்கு தேவையான அந்த பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்து ஒரு நல்ல வேலையில கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் கல்லூரிகளோட வேலை. அதனால கல்லூரியோட பெயர் மற்றும் பார்க்காமல் உனக்கு அது பிடிச்சிருக்கா, உனக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கா, உங்க ஃபேமிலியால அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா, இல்ல எனக்கு பிடிச்ச காலேஜ்ல கட்டணும் ஆனா ஃபீஸ் இல்ல, அப்போ நிறைய கல்வி உதவி தொகைகள் இருக்கிறது. உன்னோட மதிப்பெண்ணாலையும் உதவி தொகைகள் கிடைக்கும். இல்ல நீ அப்ளை பண்ணினா என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு தெரியும். அதையும் தெரிஞ்சுட்டு உன்னோட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிற அந்த நேரம் வந்து ரொம்ப குரூஷியலானது. ரொம்ப ஜாக்கிரதையா தேர்ந்தெடுக்கணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஷன் முக்கியமா, இல்ல நான் இது படிச்சுட்டு நான் சேலரிக்கு மட்டும் நான் வேலைக்கு போறேன் அது முக்கியமா? கண்டிப்பா. அதாவது இளைய தலைமுறை நீங்க உங்க முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இது. ஏன்னா என்னோட பேஷன் ஒண்ணு, ஆனா என்னோட குடும்ப சூழ்நிலை வேற. நான் கண்டிப்பா உடனே வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கும்போது என் பேஷனை நோக்கி ஓடி என்னோட நேரத்தை வந்து வீணடிக்க முடியாதுன்னு நிறைய குழம்புவீங்க. முதல்ல நான் என்ன சொல்றதுன்னா, முதல்ல நில்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த மாதிரி முதல்ல நில்லுங்க. ஒரு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில போயிட்டு 1 வருடமோ 2 வருடமோ நின்று உங்க ஃபேமிலிக்கு உங்களால ஃபினான்ஷியலா எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி, அது கூடவே ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாபும் பண்ணி அந்த இன்கம் எடுத்து சேவ் பண்ணி, அந்த இன்கம்ல உங்களுக்கு பேஷனா இருக்க படிப்பை நீங்க வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க முடியுமா அப்படின்றத பார்த்து, இல்ல அதை பார்ட் டைமா எடுத்து படிக்க முடியுமா, இல்ல அதை வீக்கெண்ட் கோர்ஸா எடுத்து படிக்க முடியுமான்னு பார்த்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா 2 வருடம் உங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்கள நிறுத்திட்டீங்கன்னா, அவங்களே உங்களோட உழைப்பை பார்த்துட்டு இனி நீ உனக்கு என்ன வேணுமோ படி, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். நான் ஒரு தடவை உங்களை உங்க ஃபேமிலியில ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பேரண்ட்ஸோட சாய்ஸ்ல தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்ல அவங்க படிக்கணுமா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லல, பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்றேன் உங்க மூலமா. நான் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ படி. நான் படிக்கணும், இந்த வேலையில சேரணும்னு ஆசைப்பட்டேன், நீ இந்த வேலையில சேரு. இல்ல, காலகட்டம் மாறுகிறது. நீங்கள் பிறந்த காலகட்டம் வேற, அவர்கள் வளர்கின்ற காலகட்டம் வேற, அவங்களோட மைண்ட் செட் வேற. இப்ப இருக்க இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய விஷயத்த அவங்க மண்டைக்குள்ள போடும்போது குழந்தைங்க ரொம்ப குழம்புறாங்க. அப்பா சொல்றது கேக்குதா, அம்மா சொல்றது கேட்கறதா, இல்ல என் மனசு சொல்றது கேட்கறதா, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கேட்கறதா, எங்க டீச்சர்ஸ் சொல்றத கேட்கறதா, இல்ல கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது கேட்கறதா, இல்ல வேலை வாய்ப்பு இங்கதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது, இதை கேட்கறதான்னு கேட்டு ரொம்ப குழம்பி போய் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அப்படி பண்ண விடாதீங்க. எல்லாரும் சொல்றத கேட்டாலும் அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சாதான் அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சத அவங்க செய்யட்டும், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சப்போர்ட்டை அவங்க மேல மேல கொண்டு வர கண்டிப்பா வைக்கும். அப்ப நீங்க பெருமைப்படலாம். இப்ப 10th முடிச்சவங்க என்ன மாதிரி ஒரு குரூப் எடுக்கலாம்? சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுல எது சூஸ் பண்ணா ஃபியூச்சர் இருக்கும்? இப்போ சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப், இது தேர்டு, அவங்களோட மதிப்பெண்ணுக்கு ஏத்த மாதிரி ரேங்க் கொடுப்பாங்க. நல்லா படிச்சிட்டீங்களா, கிரீமி லைஸா நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுங்க, அதுக்கப்புறமா நீங்க செகண்ட் குரூப், நீங்க தேர்ட் குரூப். இது இந்த 1 2 3ன்றது ஒரு சீரியல் நம்பர், அவ்வளவுதான். சோ நான் சயின்ஸ் படிக்கணும், சயின்ஸ்ல நான் அச்சீவ் பண்ணணும், சயின்ஸ் என்னோட பேஷன்றவங்கள சயின்ஸ் போக விடுங்க. இல்ல நான் காமர்ஸ் எடுக்கணும், நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆர்ட்ஸ் குரூப் எடுங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, விஞ்ஞானம் படிக்கணும், விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கள அந்த பக்கம் விட்டுருங்க. வணிகவியல் படிக்க போறேன், வானத்தையும் வசப்படுத்த போறேன்னா அந்த பக்கம் விட்டுருங்க. மாணவர்களோட சாய்ஸா தான் இந்த படிப்பு இருக்கணுமே தவிர, நாம அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆலோசனை தான் சொல்லணுமே தவிர அவங்கள பிளாக்மெயில் பண்ணி முடிவெடுக்க விடக்கூடாது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அது படிச்சா ஃபியூச்சர் இருக்குமா? அப்படி இல்ல இன்ஜினியரிங் இருக்கு, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இன்ஜினியர் ஒர்த்தா இருக்கா? நிறைய பேருக்கு இது ஒரு மித்துமா. முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங் நல்லா இருந்தது, இப்ப இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தான் சரியான வேலை கிடைக்கல அப்படின்றது நான் எல்லாருக்குமே சொல்றது. எல்லா காலகட்டத்திலயும் நீ என்ன படிச்சாலும் உனக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறதுக்கான திறமைகளை நீ வளர்த்துக்கணும். ஏன்னா உன்னோட டிகிரி சர்டிபிகேட் அப்படின்றது ஜஸ்ட் அ பேப்பர். அது பல்கலைக்கழகம் நீ வந்து தியரிட்டிக்கலா இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எழுதி பாஸ் பண்ணிருக்கன்னு கொடுத்திருக்க ஒரு சர்டிபிகேட். அது கூட நீ என்ன ஸ்கில்ஸ் நீ டெவலப் பண்ணிக்கிட்ட அப்படின்றதான் வேலை கொடுக்கின்ற நிறுவனங்கள் வந்து உன்கிட்ட பார்க்கும். நீ வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே நீ வேலை செய்யணும். எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டா யாரும் சொல்லிக் கொடுக்க வர மாட்டாங்க. அதனால அது கூட நீ என்ஜினியரா இருந்தாலும் சரி, இப்போ மெடிசன் படிக்கிறவங்க உங்க இன்டர்ன்ஸ் எடுத்து முதல் நாளே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். நம்ம மெடிசன் போது அவங்க மனுஷனோட இருக்கிறாங்க, அதனால அதை மட்டும் அவங்க ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிறாங்க. மெஷின்ஸோட இருக்கிறவங்க, சிஸ்டம்ஸோட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேணாம்னா கிடையாது.
நீங்க முதல் நாளே அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண தெரியணும், அந்த மிஷின்ஸ்ல ஃபிளா வந்தா கண்டுபிடிக்க தெரியணும், அதனோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண தெரியணும். நீங்க வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு உங்களை வேலைக்கு அமர்த்தினால் என்ன விதத்தில் அவர்கள் லாபம் அடைவார்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ண தெரிஞ்சாதான் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட் தேர், ஆர் அதர்வைஸ் யூ வில் பி சென்ட் அவுட். ஸோ நம்ம திறமையை எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல வேலையை கொடுக்கும். இப்ப நியூஸ் பார்த்தோம் மேம், அதுல என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 மார்க்குக்கு 2 மார்க் ஏதோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா பாஸ் ஆயிட்டோம், பாஸ் ஆகியுமே அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்களும் நிறைய நடக்குது. எதுக்காக? மார்க்குக்காக தன்னோட உயிரை விடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து நிச்சயமா இந்த சமூகம் கொடுக்கணும். இது பெற்றோர்களும் கொடுக்கணும், அந்த விழிப்புணர்வை ஆசிரியர்களும் கொடுக்கணும், பள்ளியும் கொடுக்கணும், சமூகமும் கொடுக்கணும். இது வந்து ஒரு தேர்வு. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை படித்து அதில் நீங்கள் தேர்வு எழுதியதால் அந்த தேர்விற்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பு. ஆனால் நீ உன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியம், நீ இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரிதான், இந்த மார்க்கை வச்சு தன்னோட லைஃப யாருமே விடக்கூடாது. இதுக்கான கவுன்சிலிங் நிறைய கொடுக்கணும். முதல்ல இருந்தே இது ஒரு தேர்வு தேர்வு தேர்வு. விளையாட்டு அதனாலதான் நிறைய ஊக்குவிக்கணும். ஸ்கூல்ஸ்ல, பள்ளிகள்ல எவ்வளவு விளையாட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அந்த விளையாட்டிற்கான நேரம் ஒதுக்கணும். ஏன் விளையாட்டு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் போகும்போது அங்க ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா வரும். அவங்க கிரவுண்டுக்குள்ள இறங்கின காலை வச்ச உடனே கீழே விழுவாங்க. அவங்க பிடி டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எந்திரி அப்படிம்பாங்க. ஓடும்போது கீழே விழுவாங்க, எந்திரி அப்படிம்பாங்க. தோக்கும் போது தட்டி கொடுப்பார், கண்டிப்பா அடுத்த வாட்டி உன்னால ஜெயிக்க முடியும். அப்ப அந்த விளையாட்டுன்ற அந்த அந்த கிரவுண்டுல மட்டும்தான் அவங்களுக்கு விழுந்தாலும் எழுந்திருத்து சாதிக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்குது. அதையே அவர்கள் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படவே கூடாது. குதிரையை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, விழுந்த அடுத்த நொடி எழுந்தோடும் குதிரையை போல அப்படின்னு. விழறது ஒரு பெரிய விஷயமே இல்ல, எழுந்து ஓடுறதுதான் பெரிய விஷயம். அதனால எந்த தோல்வி வந்தாலும் அதை தாங்குங்க, தாண்டுங்க. உங்களுக்காக உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, இந்த சமூகம் இருக்கு. நீங்க எங்களோட இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறையை காக்கின்ற மன்னர்கள் நீங்கள். அந்த சமுதாயத்தை வந்து இழக்க எங்களுக்கு யாருக்குமே இஷ்டமே இல்லை. அதனால இந்த மாதிரி முடிவுல நீங்க யாருமே போகக்கூடாது. எத்தனை வயசா இருந்தாலும் சரி, அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம். இந்த வரத்தை அழகா பயன்படுத்தி நம்ம வாழறதும் வாழ்ந்து காட்டுறதும் ஜெயிக்கிறது தான் முக்கியமே தவிர தோத்துட்டன்னு புலம்புறது வாழ்க்கையே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி மட்டும் போதுமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. யூஜி முடிச்ச பிள்ளைங்களுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை இருக்கும். பிஜி முடிச்சவங்களுக்கு அடுத்து நான் வந்து அதுல டாக்டரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். என்ன வேணா ஆசை இருக்கட்டும். இது எல்லாமே பேப்பர் ஒர்க். இது கூட சேர்ந்து உன்னோட ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளவு நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எவ்வளவு டெவலப் பண்ணிக்க, ஃபிளெக்சிபிலிட்டி, அடுத்தவங்களோட பழகும் போது அந்த பழகும் தன்மையை எவ்வளவு டெவலப் பண்ணிக்கிறீங்க. அது கூட சேர்ந்து இப்ப வந்து டெக்னாலஜி வந்ததுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கும், சைபர் செக்யூரிட்டி சிஸ்டமோட உங்களோட நாலேஜ், ஒரு ரைட் அப், ஒரு பேங்க்ல போனா அங்க இருக்க செலான் ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்றாங்க, ஒரு அப்ளிகேஷன் போட தெரியல, அதுக்கெல்லாம் ஆப் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. மெமரி பவர், அதை நிறைய இது பண்ணிக்கிறோம். உங்களோட டைம் பிளானிங், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ், உங்களோட ஆட்டிடியூட், இதெல்லாம் கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க ஒரு அலுவலகத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு ராஜகம்பீர வரவேற்போ இல்ல ரெட் கார்பெட் வரவேற்போ கொடுக்க மாட்டாங்க. முதல் நாள் வெல்கம் டு திஸ் ஆஃபீஸ், எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தனியா தான் அந்த கப்பலை ஓட்டி ஆகணும். நீ ஒரு கை கூட, நீ ஒரு கை கூடன்னா இறக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால கப்பல்ல ஏறின உடனே இந்த மொத்த பேசஞ்சர்ஸும் என்ன நம்பிதான், கேப்டனுக்கு எப்படி இந்த மொத்த பேசஞ்சர்ஸும் என்ன நம்பிதானே அவர் விமானத்தை இயக்குற, அந்த மாதிரி அந்த அலுவலகத்துல போனதுக்கு அப்புறமா இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இதுல நான் எவ்வளவு ஷைன் ஆக போறேன், இந்த அலுவலகத்துக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் உங்களால தனித்து செயல்படும். எப்படி நம்ம தனியா இருக்கிறோம், என்னை யாராவது என்கரேஜ் பண்ணி மேல தூக்கி விடுவாங்களா? நம்மை நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதை தான் இந்த சமூகமும் எதிர்பார்க்கிறது. மேம், நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறதுனால கேக்குறேன். எனக்கெல்லாம் டீச்சர்னாலே நார்மலாவே ஸ்கூலுக்குன்னா பயம். நிறைய அடி வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரி ஒரு டீச்சர்? மலர் டீச்சரா இல்ல ஸ்ட்ரிக்டான டீச்சரா? நான் தமிழரசி சிவகுமார் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 மேஜர் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ காமர்ஸ் குரூப்க்கு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி எடுத்துட்டு இருக்கேன். மோர் தென் 30 இயர்ஸ் டீச்சர். ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னுடைய மாணவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர்களோட குறைகளை சுட்டி காட்டுவதை எப்பவுமே எனக்கு பிடிக்காது. குறை இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த வயசுலயும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கும், என்னை விட அதிகமான வயசுல இருக்கிறவங்களுக்கும் குறை இருக்கும், எல்லார்கிட்டயுமே குறை இருக்கும். ஆனா அந்த மாணவ பருவம்ன்றது ரொம்ப பாவமான ஒரு பருவம், ரொம்ப சமத்தா இருக்கிற பருவம். இங்க மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். கல்லூரிக்கு போகும்போது கூட ஒரு மெச்சூரிட்டி வந்துடும்.
ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டிக்காது. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல விட்டு போறோம், அதனால ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணணும், நம்ம பேரை இந்த ஸ்கூல்ல நிலைநாட்டணும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க. ஸோ அவங்க குறைகளை மட்டும் எடுத்து அதை சுட்டி காட்டிட்டே இல்லாம நிறைகளை சுட்டி காட்டிட்டே அவங்களுக்கே தெரியாம அந்த குறைய வந்து களையணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்களோட பொறுப்பு அவங்களுக்கு புரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம யாரும் தேவையே இல்லை. ஒரு விளக்கு நின்று எறியணும்னா தூண்டுகோல், அந்த தூண்டுகோல் தான் ஆசிரியர்கள். சோ ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறவங்க ஆசிரியர்கள். எங்களுக்கும் கோவம் வரதான் செய்யும், தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம், கோவம் வரும். ஆனா கோவம் வர்றதை வந்து அவங்க கிட்ட நம்ம உடனே கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா அது வெறுப்பா மாறிடும். அந்த கோபத்தை கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு ஓகே இந்த இந்த பையனை எப்படி நம்ம டீல் பண்ணலாம், ஒரு டாக்டர் மாதிரி தான். ஃபீவர்னு 10 பேஷண்ட் வந்தா 10 பேருக்கு ஒரே மெடிசன் கொடுக்கறது இல்லை, அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி எங்க வகுப்புல 50க்கு பேர்பட்ட மாணவர்கள் இருந்தாலும் அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க நடந்துப்போம். ஒரு பாடத்தை இவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும், அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா. இப்ப பாடம் நடத்தும் போதே நான் யோசிக்கணும், நான் இன்னைக்கு இந்த பாடம் நடத்த வந்துட்டேன், நான் நடத்திடுவேன், நீ கேளு கிடையாது. ஒருத்தன் சாப்பிட்டு வந்திருப்பான், ஒருத்தன் சாப்பிடாம வந்திருப்பான், ஒருத்தன் உடம்பு முடியாம வந்திருப்பான், ஒருத்தன் ஏதோ பிரச்சனை இல்ல இருப்பான், இல்ல அவனுக்கு பாடத்தை அதனால அவங்க எல்லாரோட மனநிலையும் முதல்ல என் மேலும் இந்த பாடத்தின் மேலும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு புக்கையே முடிச்சாலும் அவங்க கவனிப்பாங்க. அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன் இந்த பீரியடுக்குள்ள முடிக்கணும் நீ கவனி அப்படின்னு ஆர்டர் போட்டா அவன் கேட்க மாட்டான். அவன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களையும் கொஞ்சம் மாத்திக்கணும். இதுதான் நாங்க இப்ப பார்த்த சேஞ்சஸ். எங்க டீச்சர்ஸ் அப்படி இருந்தாங்க, அவங்கள நான் ஃபாலோ பண்றேன். எங்க பிரின்சிபல் எனக்கு எப்பவுமே கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணணும், எப்படி டீச் பண்ணணும். அதை நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல நான் நிறைய ஸ்கூல்ல என்னையே எடுத்தீங்களேன், ஒரு பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன தப்புன்ட்டு அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, பலர்னு எங்க மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்காம யாரையாவது அடிச்சிருக்கீங்களா? இனி வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நான் அடிச்சதே கிடையாது. என்ன சொல்றீங்க, அடிச்சதே இல்லையா? நிச்சயமா சொல்றேன், ஏன்னா இந்த இன்டர்வியூ பார்க்க போற ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க இல்லையா, நான் யாரையுமே இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது. சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எங்க பிரின்சிபல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அடிக்கக்கூடாது, சொல்லுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க, கேட்பாங்க. அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அவன் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல படிப்பறிவோட வந்துட்டான்னா நமக்கு வேலையே இல்லை. சோ இது எல்லாம் இல்லாம வர மாணவர்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்க இங்க இருக்கீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவனை என்கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆசிரியரா நீங்க என்னைக்கும் அடிக்க கூடாது. அதை நான் இங்க வரைக்கும் ஃபாலோ பண்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். 13 இயர்ஸா இருக்கீங்க, இனி வரைக்கும் யார்ட்டையும் அடிக்கல அப்படின்னு சொல்றது. ஹையர் செகண்டரி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 11th 12th பிள்ளைங்களை நான் அடிச்சதே கிடையாது. எஸ் மேம். இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இவங்களால தான் நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன், இவங்க எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு டச்அப்ல இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ்க்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இப்ப வரைக்கும் இருக்காங்களா? நிச்சயமா. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஆரம்பிச்சேன், என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரா தான் ஆரம்பிச்சேன் நானு. அன்னில இருந்து இன்னி வரைக்குமே அத 30 ஆண்டுகளுக்கு மேலாக. இப்ப அன்னைக்கு வந்து என்கிட்ட எத்தனை வயசுல அவங்க சேர்ந்திருப்பாங்க, 4 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது. அந்த 4 வயசு இது ஒரு 32ன்னா அவங்க 36 37 வயசுல இருக்காங்க. இன்னை வரைக்கும் அவங்க என் கூட டச்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய திருமணம், அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது கூட எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச குழந்தைங்களும் என்ன தேடி, என்ன நான் இப்ப ஸ்கூல் மாறி வந்துட்டேன், அப்ப இருந்த ஸ்கூல் வேற, இங்க வந்து அதே போல இங்க கிட்ட படிச்ச மாணவர்களும் இப்ப அவங்களோட திருமணத்துக்கு எல்லாம் வந்து கூப்பிடுறது, அந்த மாதிரி எல்லாம் நல்ல டச்ல தான் இருக்கிறாங்க. சோ நாங்க இங்க இருக்கிறோம், இது படிக்கிறோம், என்ன படிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன படிக்கணும்னா எங்க கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு வேலை வேணும்னா எங்கிட்ட சொல்லுங்க, இல்ல ஏதாவது சப்போர்ட் வேணும்னா சொல்லுங்கன்ற அளவுக்கு அப்பத்திய மாணவர்கள் இப்பத்திய மாணவர்களுக்கு உதவி செய்யற அந்த எண்ணத்தோட இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஒரு 30 வருஷத்துல. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல பிரைவேட் ஸ்கூல்லயோ நிறைய ஸ்கூல்ல போட்டு மாடு அடிக்கிற மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அடிப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த மாதிரி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்வீங்க? இல்ல கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா சில செய்திகள்ல நம்ம தொலைக்காட்சியிலயோ இல்ல பத்திரிகையிலயோ பார்க்கும்போது ஆசிரியர்களை அடித்து அந்த மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது, ஒரு சில பேர் இறந்தும் மனசளவுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த டீச்சர்ஸ்க்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. சோ அந்த மாணவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல. சோ அந்த கோவத்தை அவங்க காமிச்சிருப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றதா, மாணவர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துட்டு போறவங்களாதான் ஆசிரியர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க, என்னைக்கும் இருக்கும். நாங்க பொறுமையோட தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. எங்க கோவத்தை காமிக்கிற இடம் வகுப்பறை இல்ல, மாணவர் இல்ல. இப்ப 10th or 12th அந்த பசங்களுக்கு என்ன சொல்வீங்க? சூப்பர்ப. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தான் நீங்க யாருன்றதை இந்த உலகத்துக்கு காமிக்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நான் சொல்வேன். சோ ப்ரெஷரோட படிக்காதீங்க, பிளஷரோட படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் செய்தித்துறையிலே இருந்ததுனால சொல்றேன். 10ஆம் வகுப்போ இல்ல 12ஆம் வகுப்போ அந்த எக்ஸாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸே அதே தான் இருக்கும்.
அப்ப நானே சொல்வேன், நான் ஒரு ஆசிரியனால அந்த நியூஸை நான் படிக்கிறேன்னு என்னோட ரீடர் கிட்ட போட்டி போட்டு வாங்கிப்பேன். அவங்களும் ஓகே மேம் நீங்க படிங்க அப்படிம்பாங்க. வணக்கம், தலைப்புச் செய்திகள். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் 5,92,350 மாணவர்கள் எழுதுகிறார்கள். காலை 10 மணிக்கு அவர்களுடைய தேர்வு துவங்குகிறதுன்னு அந்த நியூஸா இருக்கட்டும், இல்ல தேர்வு முடிவுகள் வரும்போது படிக்க முடியாது. எனக்கே ரொம்ப அன்னைக்கு பல்பிட்டேஷன் அதிகமா இருக்கும். அன்னைக்கு நைட் எல்லாம் தூக்கமே வராது. அடுத்த நாள் இன்று காலை 10 மணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாம் சொல்லுவோம் பாருங்க. இந்த எக்ஸைட்மெண்ட் அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அதனால நீங்க எவ்வளவுதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அந்த விளையாட்டோட சேர்ந்து இதையும் படிச்சிருங்க. நீங்க டிகிரி வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தா கூட அது உங்க காலேஜ்ல தான் பெருசா பேசப்படும். இந்த மாநிலம் முழுவதும் பெருசா பேசப்படாது. சோ மாநிலம் முழுவதும் உங்களை உற்று நோக்குகின்ற ஒரு தேர்வை நீங்க எழுதுறீங்க 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு. உங்க பேரண்ட்ஸ் நினைச்சு பாருங்களேன். என்னோட பையன் கூட அது கொஞ்சம் ஃபன்னியா கூட சொல்றேன். அவனோட எக்ஸாம் அன்னைக்கு காலையில ஒரு 10 கால்ஸ் வந்துட்டே இருக்கு, பெஸ்ட் விஷஸ் சொல்லி. ஆனா அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தான். ஏன்பா இவ்வளவு ஸ்ட்ரெஸ்? அம்மா இதே போன் கால்ஸ் ரிசல்ட் அன்னைக்கும் வருமா, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னான். சோ அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா அவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன கேட்பாங்க? இவருக்கு ஃபைல் எடுக்க முடியாது, டாக்டரா இருந்தா பேஷண்ட்டை பார்க்க முடியாது, டீச்சரா இருந்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியாது. யாரு எந்த வேலையில இருந்தாலும், எந்த உயர் பதவியில இருந்தாலும் சரி, அவங்க பசங்களோட ரிசல்ட் வர அன்னைக்கு ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. அப்போ அந்த பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க, உங்க பையன் என்ன மார்க், உங்க பொண்ணு என்ன மார்க்னு கேட்பாங்க. அந்த ஒரு நிமிடம் உன்னோட பெற்றோரை உயர்த்துகின்ற பொறுப்பு உன்னுடையது. அதை நீ நினைச்சு பார்த்து இந்த வருடம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படி. ஒரே நாள்ல போய் படிக்க வேண்டாம். உங்க ஸ்கூல்ல உனக்கு திட்டம் போட்டு கொடுப்பாங்க, உங்க பிரின்சிபல் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க. அந்த பிளானிங், அந்த ஷெட்யூல் போட்டு நீ படிச்சினா வானமும் வசப்படும். இது பெரிய விஷயமே இல்லை. 10ஆம் வகுப்புக்கு ஒரு 5 சப்ஜெக்ட், 12ஆம் வகுப்புக்கு ஒரு 6 சப்ஜெக்ட், இவ்வளவு புக்கு, அவ்வளவுதான். உன்னால முடியலன்னா யாரால முடியும்? இப்படை தோற்கின் இப்படை வெல்லும். மேம், நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஆங்கரா இருக்கீங்க, ரீடரா இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எனக்கு பாட்டு கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ திரும்ப திரும்ப புத்தகங்களை தான் படிப்பேன். நான் படிச்ச புத்தகமா இருக்கும். வாஷிங்டனில் திருமணம்னு திரு சாவி அவர்கள் எழுதிய புத்தகம். அதை நான் எத்தனை தடவை படிச்சிருப்பேன். தனியா உட்காந்து படிச்சு சிரிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும். பாலகுமாரன் அவர்களுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை நிறைய நான் படிப்பேன். நான் அதான் சொல்லிட்டேன், தமிழ் படிக்கணும். அது சமையல் குறிப்பு நான் கூட எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். இல்ல பழைய புத்தகம்னாலும் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ வாசிப்பு தான் என்னுடைய அந்த ஃப்ரீ டைம். அப்படின்னா அந்த புத்தகம் படிச்சுட்டே பாடல்கள் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த புக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது என் கூட எப்பவுமே இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன புக்? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எழுத்தாளர்கள், அந்த மாதிரி எழுத்தாளர்களை தேடி தேடி படிப்பேன். கலைஞரோட கவிதைகள் அந்த மாதிரி நான் ரொம்ப படிப்பேன் நானு. அதுக்கப்புறம் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய அவதார புருஷன், அந்த கவிதை புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி அவர் கோர்த்திருக்கிறாரு, எப்படி எழுதி இருக்கிறாரு, இந்த உரைநடை எப்படி அந்த இடத்துல கவிதையா மாறிச்சு, அந்த கவிதை எப்படி மக்களை ஈர்க்குது அப்படின்னு பார்ப்பேன். மனுஷபுத்திரன் அவரோட கவிதைகள் பிடிக்கும். சினிமா பாடல்களை பார்த்தீங்கன்னா எனக்கு விவேகா, அதுக்கப்புறமா வந்துட்டு பா விஜய் அவர்களோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நா முத்துக்குமார் அவருடைய பாடல் வரிகள் பிடிக்கும். ஸ்னேகா அவரோட பிடிக்கும். பழனி பாரதி அண்ணா அவங்களோடது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அந்த திரைப்பட பாடல்கள் வந்து கவிதைகள், அந்த கவிதையில சொல்லப்படுற அந்த எதுகை மோனை வார்த்தைகள்லாம் நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நாங்க இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி உங்களை கேட்டதுனால நீங்க உங்க ஷெட்யூல் மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப இது முடிச்சுட்டு நீங்க ஊருக்கு போகணும். இவ்வளவு தூரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹோல் டேவே எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.